சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து வந்து மலையிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. தள்ளி விட்டது யார் அப்படின்னா ஸ்னேகா தான் தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த பழியை தூக்கி ஸ்னேகா வந்து சிவா மேலே போட்டுருவாங்க. உடனே போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவா வந்து விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து எந்த சைடு விழுந்திருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பொம்மையை வந்து மலை மேலேருந்து தூக்கி போடுவாங்க. அந்த பொம்மை எந்த டேரெக்ஷனில் போயிருக்கோ அந்த டேரெக்ஷனில் போய் ஆளுங்களை வச்சு சிந்துவை தேடுவாங்க. ஆனால் சிந்து வந்து கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் இங்கே தேடுறது வேஸ்ட்டு, வாங்க போகலான்னு சொல்லுவாங்க. உடனே சிவா வந்து இல்லை, என் சிந்து இங்கே தான் இருக்கா, நான் கண்டுபிடிச்சி தான் தீருவேன்னு சொல்லிட்டு சிவா பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை தேடுவார். தேடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் தடுக்கி கீழே வந்து விழுந்துருவார். ஸோ கீழே விழும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சிந்துவோட வாசம் வர்றது தெரியும். உடனே வந்து சிந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது சிந்து வந்து கீழே மயங்கி விழுந்து கிடக்கிறது தெரியும். சிந்துவை வந்து எழுப்பி வேறு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தெளித்து எழுப்புவார். ஸோ சிந்து வந்து உயிரோடு தான் இருப்பாங்களா, சிவா வந்து சிந்துவை வந்து காப்பாற்றிடுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.